ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நல்லா காலெல்லாம் புண்ணு ஆறிடுச்சு. இன்னும் நடக்கணும், உடம்பு சரியில்லாத இருந்தார். இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நான் கொத்தமல்லி சாதம் செஞ்சேன். பாஸ்மதி அரிசியில் கொத்தமல்லி சாதம் செஞ்சேன். எப்படி செஞ்சேன்றதை சொல்லிடுறேன். கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா 3, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாஸ்மதி அரிசியாக செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை வச்சு நெய் எண்ணெய் போட்டு காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சால் இலை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு, சோம்பு கொஞ்சம் போட்டேன், வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டை போட்டு நல்லா சிம்மில் வச்சு சுண்டட்டோன்ட்டு, ஏன்னா பச்சையாக வதக்கினதுனால அது நல்லா சுண்டட்டோன்ட்டு வச்சு சுண்டின பிற்பாடு அப்புறம் தண்ணி அளவாக வச்சேன். பாஸ்மதி அரிசின்றதுனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணியை வச்சு இன்றைக்கி செஞ்சேன். நல்லா அழகாக வந்திருக்கு. ரெண்டாவது அதை செய்யும்போது ஒரு கொதி வரட்டும்ன்ட்டு நம்ம அப்புறம் பாஸ்மதி அரிசி போட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி விட்டோம்னா நல்லா வெந்து நல்லா இருக்குது. பாருங்கள், கொத்தமல்லி சாதம், அதுக்கு ஊறுகாய், அப்புறம் வத்தல். இன்றைக்கி வத்தல் நான் போட்ட வத்தல் தான். பாருங்கள், வத்தல் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.